மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்காரங்க, இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாம். ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி, என்னை காக்கும் தெய்வமே போற்றி போற்றி. முடிஞ்சதுன்னா நீங்களும் இந்த மந்திரத்தை மனசார 3 முறை சொல்லிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சால் எதிரிகளை கூட நண்பனா மாத்திருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு எல்லாமே பார்க்க மாட்டீங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கோபக்காரங்களும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நட்புக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க. இவங்க அனைவருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த வீடியோ பதிவை முழுமையா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆனதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை, நட்சத்திர பலன்களை, பரிகாரங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சனீஸ்வர பகவான் தொழில், உத்தியோகம், வருமானம், குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், கல்வி இதில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும், ஒரு ராசிக்காரர்களுக்கும் அதாவது ஒரு நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளோட அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்படுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் முயற்சி பண்ணாலுமே ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனோட அருள். முதல் ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமான் பேரை எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடியவங்க. நவ கிரகங்களினுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்கள். புத்தி சாதுரியத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். நுண்ணறிவும் இருக்குது, பேச்சு சாதுரியமும் உங்ககிட்ட இருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. எந்தெந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி வேணும்னு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எதை செஞ்சாலுமே கரெக்டாக அதற்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்வீங்க. பழிப்பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்கறதுல நீங்கள் தாங்க முன்னணியாக இருக்கீங்க. நேர்பாதையில் செல்லக்கூடிய நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கீங்க. கையில் காசு தங்கவே மாட்டேங்குது, கடன் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இப்படி ஏகப்பட்ட நற்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்க வாழ்க்கையில நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லை. தரிகட்டு ஒரு வாகன வண்டி ஓட்டினா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க வாழ்க்கை இருக்குது. எப்போ தான் இது நம்ம கண்ட்ரோலில் வருமோ தெரியல. நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று செய்யுது. நம்ம இது நல்லதுன்னு போனால் அது கெட்டதுன்னு நிற்கிது. ஒதுங்கி நின்னா வம்பிழுத்து சண்டை வர வச்சிருது. எனக்கு மட்டும் தேடி தேடி வீடு தேடி கஷ்டங்கள் வருது, நஷ்டங்கள் வருது. ஏன் கடவுளே, நான் யார்கிட்ட போய் கேட்க? தெய்வத்தின் மீதான நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இது மிதுன ராசியினுடைய கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்குது. அப்படியே நேர்மாறாக நீங்கள் நம்பின மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தால் ஒரு மாற்றம் வரும். அந்த அளவுக்கு தரிகெட்டு ஓடுன உங்களினுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறாங்க. வேண்டா சாமி, அந்த பக்கம் போகாத, பாதிப்பு வரும் அப்படின்னு அதுவும் உங்களை யார் வீழ்த்த நினச்சாங்களோ உங்களோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த 138 நாட்கள் சனி பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாருங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. சனி பகவானினுடைய பெயரை கேட்டாலே பயம்ல வருது. இல்லைங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த சனியோட பெயர்ச்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையை காட்ட போகுது. உங்களுக்கு மகா பொற்காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அடுத்த 138
138 நாட்கள் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசிக்காரங்க வளமெல்லாம் பெருக போகுது. தொழில் ரீதியாக தடைப்பட்ட எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக நடக்க போகுது. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீன ராசியில் இனி வரக்கூடிய நாட்கள் வக்ர பயிற்சியாக போகிறாரு. என்னங்க, பின்னோக்கி நகர போகிறாரு. இந்த நாட்கள் 138 நாட்களில் இருந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீன ராசியில் நேரடியாக மாறுவாருங்க. இந்த சனி பகவானினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பல ராசிகளுக்கு நல்ல நேரத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிதிநிலை வலுவாக இருக்குது. பணவரவு அதிகமாக போகுது. நல்ல செய்திகள் கிடைக்கும். வணிக ரீதியில் தொழில் ரீதியில் நல்ல வலுவாக இருக்குதுங்க. நினச்ச காரியங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்குது. சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. எதிரிகள் எல்லாமே தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க, இல்லை விலகி ஓடி போவாங்க. ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிங்க உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். கல்வியில் வெற்றி பெற போறீங்க. சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை அடுக்கடுக்காக நடத்தி கொடுக்க போறாரு. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே முடிய போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. புதிய வாய்ப்புகள், தொழில் விருத்தி போன்ற பல்வேறு நன்மைகள் ஏற்பட போகுது. சனீஸ்வரன் பகவானினுடைய அருளை முழுமையாக பெற உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நடந்து முடிஞ்சிடும். மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு நேர்மறையாக செய்யக்கூடியவங்க. இருந்தாலும் சில நேரங்களில் கடன் மற்றும் மனக்கவலைகளால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை குறைக்கும் நிலை வந்துருச்சுங்க. ஆனால் சனீஸ்வர பகவான் அடுத்த 138 நாட்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போறாரு. சனீஸ்வர பகவான் பயிற்சியால் மிதுன ராசிக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்குது. இது ஒரு பொற்காலமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக நன்மைகள், நிதிநிலை வலுப்பெறும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாது. அரசியல் துறையில் ஆதரவு பெருகும். வருமானம் அதிகரிக்கும். தைரியம் கூடும். குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் வெற்றி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. சனீஸ்வர பகவானினுடைய அருளால் தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும். மூதாதையார் சொத்து பிரச்சனைகள் தீரும். மனைவி வழியில் ஆதரவு பெருக போகுது. அரைகுறையாக நின்று வீடு கட்டுற வேலை எல்லாமே இப்போ முடிய போகுது. வங்கி கடன் கிடைக்குங்க. பேசாமல் இருந்த உறவுகள் உங்ககிட்ட பேசுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் உபாதைகள் மறையும். தூக்கமின்மை முடியுங்க. ஆன்மீக பயணங்கள் போய் புத்துணர்ச்சி பெறுவீங்க. வழக்குகள் சாதகமாக மாறும். இழந்த பொருட்களை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஆதாயம். சொந்த வீடு மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. அலுவலகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு காதல் குழப்பம் தீருங்க. உயர்கல்வியில் வெற்றி, திருமண தடைகள் எல்லாமே நீங்க போகுது. வகுப்பறையில் நல்ல பெயர் கிடைக்க போகுதுங்க. பொது தேர்வில் நல்ல மதிப்பு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முடங்கிய தொழில் முன்னேறும். போட்டிகளில் முன்னின்று முறியடிப்பீங்க. பழைய கடைகளை புதுப்பிச்சு விரிவுபடுத்துவீங்க. வியாபார நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வீங்க. தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாளணும். திடீர் இடமாற்றம் சாதகமாக அமையும். புதிய சலுகைகள், சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேற போகுது. மிதுன ராசிக்காரர்களே, தொழில் மற்றும் வேலையில் கவனமாக இருக்கணுங்க. அகலக்கால் வைக்காம பொறுமையோடு செயல்படுங்க. இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது.
சேமிக்க தொடங்குங்க. மனைவி மற்றும் கணவர் கையில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும். தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க. மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவீங்க. வியாபாரம் பெருக போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சொந்த ஊர்லேயே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க. மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்காரங்க பயங்கரமான புத்திசாலி குணம். ஒரு விஷயத்த பல தடவை யோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரே ராசி. பயங்கரமான டேலண்ட். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா ஜெயிக்க முடியும் அப்படின்னு வாழக்கூடியவங்க. இங்க நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா பயங்கரமான புத்திசாலிக்காரங்க. மிதுன ராசிக்காரர்கள் நிறைய இருப்பாங்க. அதிக அறிவாற்றல் கொண்டவங்க. உங்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இந்த ஆண்டு 2026 வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியா 1:50 திங்கட்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மிதுனத்துல இருந்து அந்த ராசி மேல இருந்து 2ஆம் இடமான கடகத்திற்கு போறாரு. போகிற குரு எப்படி இருக்காரு அப்படின்னா உச்ச நிலையில் இருக்காரு. குரு ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஒரு தடவை கடந்து வருவார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உச்ச குரு மாற்றங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாமே நமக்கு வேண்டாம். ஏங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க கேட்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்கு மைண்டு. எதை நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று போகுது, இது நம்ம ஒரு திட்டமிடுறோம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. இது என்னை எந்த கிரகம் எங்கிருந்து எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தி இதை தீர்மானிக்குது. ஏன்னா மிதுனத்திற்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ். அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணால் மிதுன ராசிக்காரர்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க. அந்த டபுள் மைண்ட் சிங்கிள் மைண்டாக மாற்றினா அது மிதுன ராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக அவங்களினுடைய அறிவை பயன்படுத்தியே மேலே வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு தான். என்னதான் மிதுனத்திற்கு குரு ஒரு ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ராசியாதிபதி புதன் பகவான் போய் மீனத்துல தான் நீச்சம் அப்படிங்கிற நிலைப்படுறாரு. அப்போ மிதுனத்திற்கு கேந்திர அதிபதி தோஷத்தை குரு கடுமையா கொடுத்து ஜாதகத்துல உக்காந்துருந்தாரு அப்படின்னு சொன்னா நிறைய வாழ்க்கையில குழந்தைகள் இழப்பு, செல்வ இழப்பு, அவமானங்களை, திருமணமான தம்பதிகள் பிரிவு, திருமணம் ஆகாம இருக்கிறது, திருமணமே எங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு, திருமணம் அப்படிங்கிற ஒரு லைனே எங்க வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் நம்ம கஷ்டப்படுறத பார்க்குறோம். அப்போ மிதுனத்திற்கு அந்த குரு பகவானினுடைய அமைப்பு யாரு அப்படின்னு பார்க்கும்போது 7-10 குடையவனா முக்கியமா தொழில் கிரகமா அவர் வந்துடுறாரு. களத்திர வாழ்க்கை கிரகமாகவும் குரு வர்றாரு. ஆனா அந்த குருவோட நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்துல இருக்கு. அதே மாதிரி மிதுனத்திற்கு ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் பகவானினுடைய ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் அந்த மீனத்துல குருவினுடைய மற்றொரு வீட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சார பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற நிலையை பொறுத்து தான் அது யோகம் அப்படிங்கிறத சொல்றோம். 2ஆம் இடத்துல குரு உச்சமா வரும்போது மிதுனம் நாங்க ஏதாவது வாக்குறுதி கொடுத்து வச்சிருந்தோம்யா, வாழ்ந்து காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல்ல 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, வாக்குறுதியை காப்பாற்றுறது அப்படிங்கிறத விட நமக்குள்ள சில சேலஞ்ச் எல்லாம் இருக்கும்ல. நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு போகல, அதெல்லாம் செய்யறதுக்கு பணம் வேணும்ல, அடிப்படை வாழ்வாதாரம் ஒன்று வேணும்ல. பெரிய பணங்கள் வேணுனாலும் அடிப்படை தேவையை நகர்த்துவதற்காக அது வாழ்வியல் பொருளாதாரம் வேணும்ல. அதை 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்த குரு விருத்தி பண்ணுறாரு. அப்போ குரு இருக்கிற இடத்த தான் பலப்படுத்தி தருவார். அப்புறம் எப்படி எங்களுக்கு விருத்தி பண்ணுவார் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் கேட்டா அவரோட ஸ்தான பலன் உங்களுக்கு பாதிப்பா இருந்தாலும் கூட சில மாதங்கள் கேது குருவோட கனெக்ட் ஆயிடுவாரு. அப்போ அந்த இடத்துல கேது யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைச்சிரும். அதை நம்ம கேது ராகு பகவானினுடைய
பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரினுடைய பார்வை பலனாக சில அம்சங்களை கொடுத்து வச்சிருந்தாலும் குரு பகவானினுடைய பலன் சில அம்சங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு விருத்திப்படுத்தும். அந்த விருத்தி தான் மிதுன ராசிக்காரர்களினுடைய வளர்ச்சிக்குடைய பெரிய செல்வாக்கு கொடுக்கும். ஸோ அடிப்படை கல்வி, அடிப்படை தேவைகள், அடிப்படையான குடும்ப அமைப்புகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களுக்கு குரு பயிற்சி ஆன உடனே சில மாறுதல்கள் மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க. காரணம் குருவிற்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்கள்ல நல்ல இடங்கள்னு சொல்லப்படுது. 2ஆம் இடம் தான் குரு பலன், வியாழ நோக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடமா சொல்லப்படுது. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். பார்வை பலன் இன்னும் சிறப்பா இருக்க போகுது. அதனால அதாவது குரு இருக்கிற இடத்தை விட அவரினுடைய பார்வைக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு நான் நிறைய பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை பலன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அது என்ன பார்வை அப்படின்னா, அதாவது குரு பகவானினுடைய பார்வையில் 3 பார்வை சொல்கிறோம். 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ராசிக்கு 5வது பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரு? 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக வீட்டை குரு பார்க்குறாரு. அது மிதுனத்திற்கு ஒரு நோயை கொடுக்குற இடம், ஒரு கடனை உருவாக்குற இடம், ஒரு எதிரிகளை உருவாக்குற இடம். அந்த இடத்த குரு பார்க்கும்போது இது 3 அவங்களுக்கு நிவர்த்தியாகும். கடன் நிவர்த்தியாகும், எதிரி தொல்லைகள் நிவர்த்தியாகும், நீண்ட நாட்களாக மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கோம், நோய் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, பிள்ளைகள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, காசு செலவாகிறது பிரச்சனை இல்லை, அது கூட ஏதாவது வாங்கி சரி பண்ணிடலாம், இந்த உடம்பை காப்பாற்றி வச்சுருந்தாதான் பிள்ளைக்குட்டியை கரை சேர்க்க முடியும், பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோம், இந்த உடம்போடு போராடிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கை போராட்டம் ஒரு ஏக்கமாக இருக்குது, என் உடம்பே எங்களை போராட வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு, ஏன்னா 6க்கு அதிபதி செவ்வாயாக வரும்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய் வந்தால் அந்த நோய் தீவிரப்படுது, ஒரு பிரச்சனை வந்தால் அது தீவிரப்படுது, ஒரு கடன் வந்தால் அது தீவிரப்படுது, எங்களுக்கு எல்லாமே எந்த ஒரு விஷயமும் ஸ்மார்ட்டாகவே நடக்காதா, எல்லாமே அதிகமாக நடப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் லக்னாதிபதியாக வர்றதுனால கடனில் லாபத்தை கொடுக்குறேன், எதிரியை லாபமாக கொடுக்குறேன், நோயை லாபமாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த இடத்த குரு பார்க்கறது நோய் நிவர்த்தியை கொடுக்கும். இதில் சில மிதுன ராசிக்காரர்கள் குரு பயிற்சி சில மாதங்கள் தானே இருக்கும், அதுக்கப்புறம் இதே பிரச்சனையோட தான் வாழ்வாமா அப்படின்னு கேட்டால், உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எங்கேயாவது உட்காந்துருப்பார். கண்டிப்பாக நீங்கள் பிறந்த வருஷத்தை பொறுத்து அந்த குருவினுடைய அமைப்பு நமக்கு இருக்கும். உங்கள் லக்னத்தை பொறுத்து குருவினுடைய ஸ்தான பலன்களை கணக்கிட்டு உங்கள் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரா, 6ஆம் இட அதிபதியை குரு பார்க்குறாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எந்த பாவகத்திலிருந்து பார்க்குறாரோ அது ரீதியான தான தர்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது, குரு இறையாற்றல் அதிகப்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான வழிவகைகள் சுய ஜாதகத்திலேயே மறைஞ்சிருக்கும், ஒளிஞ்சிருக்கும். அதை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம். ஆக கோச்சார குரு அப்படிங்கிறது அதற்கான வழிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆக அந்த ரோகஸ்தானத்தை குரு பார்க்கறது நோயிலிருந்து நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சியின் போது 3 பார்வைகள் சொல்கிறேன் இல்லையா, 7ஆம் பார்வையான மகரத்தை பார்க்கும்போது என்ன பலன்கள், அதாவது உச்ச குருவினுடைய பார்வை மிதுன ராசிக்கு 7ஆம் பார்வையாக மகரத்திற்கு விழுகுது, அது மிதுனத்திற்கு 8ஆம் இடமா போயிருது. ஏற்கனவே நோய் துன்பம் இதில் எல்லா அவஸ்தைகளையும் நிவர்த்தி பண்ணுறாரு குரு. அதுக்கப்புறமா அவமானங்களை நிவர்த்தி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெகுமானங்களை கொடுக்குறாரு. அவமானமே ஒரு அவமானத்தில் இருந்து தான் ஒரு நல்ல படிப்பினைகள், நல்ல பாடங்கள் கிடைக்கும். அந்த படிப்பினையை கொடுக்குறாரு. அவமானம், தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகுது. குடும்பத்திற்குள்ளேயே பட்ட அவமானங்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியாகுது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது அவமானம் மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம், மறைமுகமான செல்வ வளம், இது எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு இன்சூரன்ஸ் பணம், அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வழக்குகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியை கொடுக்குது. இது எல்லாமே 8ஆம் இடத்தை வச்சு தான் சொல்கிறேன். அப்போது மிதுன ராசிக்கு
அஷ்டமாதிபதியான சனி பகவான் வருவார். அவரே பாக்கியாதிபதியாகவும் சனி பகவான் வர்றாரு. அப்போ அஷ்டம பாக்கியாதிபதியாக சனி பகவான் வந்து அந்த அஷ்டம பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை உச்ச குரு பார்த்துக்கிறாரு. ஆக மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் குரு பார்க்குறாரு. மிதுன ராசிக்கு அந்த மகர வீடான சனி பகவானினுடைய வீட்டையும் குரு பார்க்குறாரு. அப்போ டபுள் ப்ராஃபிட் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள், தீராத கடன்கள், தீராத நோய்கள், தீராத அவமானம், தீராத பழிச்சொல், இது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படியே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு கால